குட் மார்னிங் சாமி, திஸ் வாஸ் ராஜ் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோட ஸ்வேதா வந்திருக்காங்க. இவங்க சிவில் இன்ஜினியர். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? A mass of 1 kg is attached to the middle of the rope, which is being pulled from both ends in opposite direction. Taking G is equal to 10 meter per second square. The maximum pull required to completely straighten the rope will be. ஸோ வந்து ரோப்பு பிடிச்சிருக்கிறாங்க. வெயிட் எப்படி ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட்ஸ். ஸோ மாஸ் வந்து 1 kgனா வெயிட் வந்து 1 into 10 நியூட்டன். ஸோ இதான் நமக்கு கொடுத்துட்டாங்க, 10 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து P1 P2. ஸோ என்ன வரும் அப்படின்னா லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா P1க்கு ஆப்போசிட்டாக சைன் 90 டிகிரி. அதே போல் P2க்கு ஆப்போசிட்டாக sin 90 டிகிரி ஈக்குவல் டு 10 by sin 180 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ sin 90னா 1ன்னு தெரியும், sin 180னா 0. அப்போ எனிதிங் பை 0னா இட் இஸ் இன்ஃபினைட். P1 இருந்தாலும் P2 இருந்தாலும் ரெண்டுமே இன்ஃபினைட்டாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் இந்த கேள்விக்கான பதில். ஆன்சர் இஸ் இன்ஃபினைட். இந்த கேள்வி என்ன புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு சைடு புல் பண்ணுறோம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல் பண்ணும்போது இங்கே P1 இங்கே P2 இருக்குது. அதோட மாஸ் எவ்வளோனா 1 kg. அது வந்து டவுன்வோர்டாக ஆக்ட் ஆகும். அப்போது வெயிட் போடும்போது என்ன இருக்குன்னா 1 into 10 போடும்போது 10 நியூட்டன்றது கிடைக்கும். இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குன்னா P1 டிவைடட் பை sin 90. P1க்கு ஆப்போசிட்டாக sin 90 இருக்குது. P2 டிவைடட் பை sin 90 10 டிவைடட் பை sin 180 போடுறோம். அப்போ போடும்போது என்ன ஆகும்னா sin 90 வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ sin 91 sin 180 0ன்றது இருக்கும். அப்போ வந்து P1 is equal to P2 is equal to 10 டிவைடட் பை sin 180. sin 180க்கு 0 போடும்போது எனிதிங் டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. இந்த ரோப் வந்து நேராக வைக்கணும்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் புல் எவ்வளோ பண்ணால் இன்ஃபினைட் கொடுக்கணுன்றது தான் இது தகவல். இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்தை லாமிஸ் தியரம் பயன்படுத்தி ப்ராப்ளத்தை கற்றுக் கொடுத்த சிவதாக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.